Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Rahul along with me. So இன்னைக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இயரா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டிஎன்பிசி 2013ல கொஸ்டின் கேட்ட கொஸ்டினை பார்ப்போம். When the grinding wheels lose their geometry, the original shape is restored by. ஸோ ஒரிஜினல் ஷேப் எப்படி தான் வச்சு இது பண்ணுவோம்னா ட்ரூயிங்கை வச்சு தான் பண்ணுவோம். ரெஸ்டோரிங் த கட்டிங் ஆக்ஷன் அப்படின்னா அது பேர் ட்ரூயிங் அர்த்தம். பர்னிஷிங்னா அது சர்ஃபேஸ் ஃபினிஷிங், பஃபிங்கும் சர்ஃபேஸ் ஃபினிஷிங், ஆனிங் வந்து கரெக்ட்னஸ் ஆஃப் த ஓவாலிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விக்கான ஆன்சர் ட்ரூயிங். கிரைண்டிங் வீல் வந்து ஜாமெட்ரி இறந்துச்சுன்னா ரெஸ்டோர்டு பை த ட்ரூயிங் ஆப்ரேஷன், ரெஸ்டோரிங் த கட்டிங் ஆக்ஷன் பை ட்ரூயிங். அடுத்த கேள்வி வந்து டிஎன்பிசி 2013ல கேட்ட கேள்வி. Gear shaving is the operation pertaining to. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கியர் கட்டிங்கா, ஆப்ஷன் பி வந்து கியர் டூத் கட்டிங்கா, ஆப்ஷன் சி கியர் ஃபினிஷிங்கா, ஆப்ஷன் டி கியர் டூத் கரெக்ஷன் கேட்குறாங்க. இது வந்து கியர் ஷேவிங்கிறது இட் இஸ் கியர் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி டிஎன்பிசி 2013ல கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? The name carborundum refers to. ஸோ கார்பன்டம்ன்றது ஒரு தயாரிக்கிற நிறுவனம், அந்த இதோட ட்ரேட் நேம். அது சிலிக்கான் கார்பைடா, சிலிக்கான் ஆக்சைடா, சிலிக்கோன் நைட்ரேட்டா, சிலிக்கான் ஆசிடான்னு கேட்குறாங்க. சிலிக்கான் கார்பைட் தான் கார்பன்டம் செல்லமாக அழைக்கப்படுறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி 2013ல கேட்ட கேள்வி. Cutting tool used on lathe, shaper and planer is. ஸோ கட்டிங் டூல் வந்து லேத்து, ஷேப்பரில், பிளானரில் யூஸ் பண்ணுற டூல்லாம் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலாக இருக்கும். மல்டி பாயிண்ட் கட்டிங் டூலாக இருக்காது. 2 பாயிண்ட் கட்டிங் டூல் வந்து ட்ரில் பிட்டு இருக்கும், 3 பாயிண்ட் இருக்காது அப்படின்னு தெரியும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல். லேத்து, ஷேப்பர், பிளானர்லாம் வந்து சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா டிஎன்பிசி 2013ல கேட்கப்பட்ட கேள்வி தான். என்ன கேட்டிருக்காங்க? Which of the following is not a natural abrasive? இது நாட் கொஸ்டின். நாட் கொஸ்டின் தாலே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு விழிச்சு பார்க்கணும். அப்போ நாட் ஏ நேச்சுரல் அப்ரெசிவ், 3 வந்து நேச்சுரல் அப்ரெசிவ், 1 வந்து ஆர்டிஃபிஷியல் அப்ரெசிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் நேச்சுரல் அப்ரெசிவ்னா கார்னெட்டு, எமரி, டைமண்ட்லாம் நேச்சுரல் அப்ரெசிவ், கார்பன் வந்து ஆர்டிஃபிஷியல் அப்ரெசிவ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் வந்து ஆர்டிஃபிஷியல் அப்ரெசிவ் தான். ஏன்னா நாட் நேச்சுரல் அப்ரெசிவ்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிஃபிஷியல் அப்ரெசிவ் வந்து கார்பன், நேச்சுரல் அப்ரெசிவ் வந்து கார்னெட், எமரி, டைமண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டிஎன்பிசி 2013ல கேட்கப்பட்ட கேள்வி. Buffing is the operation of. பஃபிங்னா வந்து கிளீனிங் ஆஃப் த கேஸ்டிங்கா, கிளீனிங் ஆஃப் த கிளாஸ்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்டெரடைசிங் தான் கிளீனிங் ஆஃப் த கேஸ்டிங். அப்போ போட்டு இதில் போட்டு வைப்ரேட்டிங் இதில் போட்டு அந்த மண், கோர் அதெல்லாம் வந்து வெளியே வர மாதிரி பண்ணுவாங்க. அது பேர் ரிமூவிங் த இது வந்து கிளீனிங் த கேஸ்டிங் வந்து சொல்லுவாங்க. ஃபெட்லிங் செக்ஷனில் பண்ணுவாங்க. ப்ரொடியூசிங் த ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து பஃபிங் அப்படி சொல்லலாம். டெபாசிட்டிங் த மெட்டல் பை ஸ்ப்ரேயிங் வந்து கோட்டிங் ப்ராசஸ். ப்ரோச்சிங் ரிவர்ஸ் டைரக்ஷன் சம்மந்தமே இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ப்ரொடியூசிங் த ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் பஃபிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பஃபிங்னா ப்ரொடியூசிங் த ஸ்மூத் சர்ஃபேஸ். அடுத்த கேள்வி டிஎன்பிசி 2013ல கேட்கப்பட்ட கேள்வி. The propagation ratio of gearbox is. ப்ராக்ரஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்ரஷன் ரேஷியோ வந்து கியர் பாக்ஸ் வந்து n மினிமம் டு n மேக்ஸிமமா இல்லை n மேக்ஸ் டு n மினிமம்னு பார்த்தா ரெண்டு ஆப்ஷனில் ரெண்டு கழிச்சிடலாம். ஸோ இட் இஸ் n மேக்ஸ் பை n மினிமம் தான். அப்போ இந்த ரெண்டு ஏவும் பியும் வராது. தட் இஸ் ஈக்குவல் டு பை பவர் n-னா இல்லை வெறும் பையா இல்லை பை பவர் n-1 பார்க்கும்போது it is பை பவர் n-1 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இன்னைக்கு சில கேள்விகள் வந்து டிஎன்பிசிஐல கேட்கப்பட்ட கேள்வி வந்து நம்ம ராகுலால் நம்ம கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த ராகுலுக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.